பராசக்தி பராசக்தி ஐயா ஹோய் ஆ ஹோய் ஆ ஹோய் ஐயா ஹோய் ஐயா ஹோய் ஐயா ஹோய் ஐயா ஹோய் ஆ ஹோய் ஆ ஹோய் ஆ ஹோய் பராசக்தி ஐயா ஹோய் ஐயா ஹோய் ஆ ஹோய் ஆ ஹோய் ஐயா ஹோய் ஐயா ஹோய் ஐயா ஹோய் அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு திருவிழா தாங்க பார்க்க போகிறோம். விருதுநகர் ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழா தாங்க. விருதுநகர் பஜார் பகுதியில் உள்ள பராசக்தி மாரியம்மன் கோவில் விருதுநகரின் பிரசித்தி பெற்ற ஆலயமாகும். ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் இங்குள்ள அம்மனுக்கு கொண்டாடப்படும் பங்குனி பொங்கல் திருவிழா மிகவும் விசேஷமானது. விருதுநகர் மட்டுமல்லாது வெளியூரிலிருந்தும் அதிக அளவில் மக்கள் வந்து செல்லும் இந்த திருவிழாதான் விருதுநகரில் நடைபெறும் முக்கிய கோவில் விழாவாக கருதப்படுகிறது. பொங்கல் சாட்டப்பட்ட முதல் காப்பு கட்டி கடுமையான விரதம் இருந்து திருவிழாவில் அக்னி சட்டி எடுத்தும் கயிறு குத்தியும் பொங்கல் வைத்தும் திருவிழாவை கொண்டாடி வரும் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி பொங்கல் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது உண்டு. இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான பங்குனி பொங்கல் திருவிழா நிகழ்ச்சி இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் ஒரு சிறு பகுதியை தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். கடந்த மார்ச் 16ஆம் தேதி, அதாவது பங்குனி 2ஆம் நாள் பொங்கல் சாட்டப்பட்டு மார்ச் 30ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. அடுத்து ஏப்ரல் 6ஆம் தேதி, அதாவது நேற்றுங்க பொங்கல் திருவிழாவும், ஏப்ரல் 7ஆம் தேதி இன்று அக்னிச்சட்டி எடுக்கும் நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளை ஏப்ரல் 8ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது. இதனை அடுத்து 9ஆம் தேதி தேர் தடம் பார்க்கும் நிகழ்வும் 10ஆம் தேதி கொடியிறக்கும் நிகழ்வும் நடைபெற உள்ளது. பாரெங்கும் பெயர் பெற்றுள்ள இன்றைய விருதுநகரானது கிராமமாக இருந்து நகரமாக வளர்ச்சியடைந்துள்ள நகரமாகும். இங்குள்ள மக்கள் தெய்வ நம்பிக்கை மிகுந்தவர்கள். அவர்கள் சமய சடங்குகள் மற்றும் சம்பிரதாயங்களுடன் வாழ்க்கையினை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகரை சுற்றி எவ்வளவோ கோயில்கள் உள்ளன. அவைகளில் சிறப்பிடம் பெற்றிருப்பது நமது ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் கோவிலாகும். இக்கோவிலில் கொலு வீற்றிருக்கும் ஸ்ரீ பராசக்தி மாரியம்மனுக்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் 29 நாட்கள் விழா எடுக்கப்படுகிறது. சாந்தகுணம் கொண்ட ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் தனது பக்தர்களின் குறைகளை தீர்த்து அவர்களை வளம் பெற செய்பவளாவாள். தங்கள் வாழ்வை வளம் பெற செய்த அம்மனுக்கு நன்றி கூறும் முகமாக மக்கள் பல வகையில் நேர்த்திக்கடன் செலுத்துவதாக நேர்ந்து கொண்டு பங்குனி பொங்கல் திருவிழாவின் போது அவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். கோவிலில் பல வகையான நேர்த்திக்கடன்கள் செலுத்தப்படுகின்றது. அம்மனுக்கு தண்ணீர் ஊற்றுதல், அங்க பிரதர்ஷனம் செய்தல், கோரி வரம் நிறைவேற்றுதல், மடிப்பிச்சை எடுத்து நேர்த்திக்கடன் செய்தல், மாவிளக்கு எடுத்தல், பொம்மை வாங்கி செலுத்தல், 1000 கண் பானை எடுத்தல், வேஷம் போடுதல், பால்குடம் எடுத்தல், ஆக்கி வைத்தல், கயிறு குத்தல், அக்னிச்சட்டி எடுத்தல், கரும்பு தொட்டில் எடுத்தல், அலகு குத்துதல், சிலார் குத்துதல், ரதம் எடுத்து வந்து சேர்த்தல், பாத அடி பிரதட்சணம், முழங்கால் மண்டி அடி பிரதட்சணம், தேரோட்டம். அம்மனுக்கு தண்ணீர் ஊற்றுதல் இது பெண்கள் மட்டுமே நேர்ந்து கொள்ளப்படுவதாகும். இவர்கள் எத்தனை நாட்கள் எத்தனை குடங்கள் எனவும் நேர்ந்து கொள்கின்றனர். கோவிலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இடங்களில் இருந்து தண்ணீர் எடுத்து அதில் மஞ்சள் வேப்பிலை கலந்து கொடிமரம் பலிபீடத்தின் மீதுதான் தண்ணீர் ஊற்ற வேண்டும்.
இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை பெண்கள் தண்ணீர் ஊற்றும் நேரம். அந்த நேரத்தில் ஆண்கள் கோவிலுக்குள் செல்ல அனுமதி இல்லை. கயிறு குத்துதல். கயிறு குத்து என்பது சிறுவர் சிறுமியருக்கு உரிய நேர்த்திக்கடன் ஆகும். அக்னி சட்டி எடுத்தல். அக்னியில் இடப்படும் எந்த ஒரு பொருளும் முழுமையாக எரிந்துவிடும். அதன் அடிப்படையில் நம்மிடையே உள்ள தேவையில்லாத குணங்களை அக்னியில் இடுவதாக விருதுநகர் ஸ்ரீ பராசக்தி மாரியம்மனுக்கு நேர்ந்து கொண்டு பக்தர்களால் அக்னி சட்டி எடுத்து கோவிலில் செலுத்தப்படுகிறது. இரவு தொடங்கி விடிய விடிய பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்து வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். 21 சட்டி எடுத்தல், வாய்ப்புட்டு தொட்டில் எடுத்தல், ரதம் இழுத்தல், பறவைக்காவடி, மாறுவேடம் பூசுதல், முளைப்பாரி எடுத்தல் உள்ள நேர்த்திக்கடன்களை செலுத்தி கொண்டே இருப்பார்கள். மனிதர்கள் எந்த ஒரு துன்ப காலத்திலும் இறைவனை நாடுகிறான். இறைவனிடம் வேண்டிக் கொண்டு அந்த விஷயம் நல்லபடியாக நடந்து முடிந்தால் நான் உனக்கு இதை செய்கிறேன் என்று ஒப்பந்தம் செய்து கொள்வதையே நேர்த்திக்கடன் என்கிறோம். கடவுள் நம்மிடம் எதையும் எதிர்பார்த்து உதவிகள் செய்வதில்லை. நாம் அவரை நினைக்க வேண்டும் என்பதற்காகவே சிறு சிறு திருவிளையாடல் புரிகிறார். தன்னை நாடி வரும் பக்தர்களை நலன் காக்கவும் ஸ்ரீ பராசக்தி மாரியம்மனின் திருவிழாவானது விருதுநகர் வாழ் மக்கள் எங்கு வசித்தாலும் பங்குனி பொங்கல் திருவிழாவுக்கு ஊர் வந்து மாரியம்மனின் அருளை பெறுவர். இந்த 2025ஆம் ஆண்டு ஆத்தா என்னை அழைச்சிட்டா. நானும் போய் பொங்கலை சிறப்பாக கொண்டாடிட்டு வந்துட்டேங்க. என்னோடய சொந்த ஊர் வந்து சிவகாசி. அங்கேயும் பொங்கல் தாங்க. அங்கேயும் சாமி கும்பிட்டாச்சு. நீங்கள் விருதுநகரை சேர்ந்தவங்களா இந்த பொங்கலுக்கு வர முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது விருதுநகர் சேர்ந்தவங்க ஆனால் பொங்கலுக்கு போக முடியலன்னு வருத்தப்படுறாங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா பயணங்களில் என்னோட சேர்ந்து தொடர்ந்து வர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. இது ஒரு சூப்பரான பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.